அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். எலும்போட இருக்க மட்டன் இருந்தா பிரியாணிக்கு நல்லா இருக்கும். நார்மலா நம்ம எப்பவும் அது போலதான் வாங்குவோம். சோ அதை எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃபிளேம்ல ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 80% கறி வேகிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணில சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்து இதுக்கு தேவையான மசாலா நம்ம தனியா அரைச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தரலாம். இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு 1/4 கிலோவுக்கும் மேல ஒரு 300 350 அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா மல்லி, புதினா, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, 50 கிராம் அளவுக்கு பூண்டு, இது எல்லாமே சேர்த்திருக்கேன். அதுக்கு அடுத்து ட்ரை மசாலா. இதுக்கு ஒரு 4 பீஸ் அளவுக்கு பட்டை, அதை நான் உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, இது எல்லாமே அரை டீஸ்பூன், கொஞ்சமா ஜாதிக்காய், இந்த அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கு அடுத்து ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமா கல்பாசி. இந்த கல்பாசி கண்டிப்பா இந்த பிரியாணில சேர்ப்பாங்க. இது சேர்க்கும் போது தனி பிளேவர் கிடைக்கும். சோ இது எல்லாமே தனியா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப நான் சொன்ன அளவு எல்லாமே நான் 1 கிலோ ரைஸ் சேர்க்கிறேன். அதுக்காக நான் அந்த அளவு கொடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்டா கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடிஞ்சிடும். நம்ம நார்மல் பிரியாணியை விட இது கொஞ்சம் சிம்பிளாவே தான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 50 ml அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட கடலெண்ணெய் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்குலாம் எந்த கரம் மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. டைரக்டா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தேவையில்லை அப்படின்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பிரியாணிலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்தாதான் பிடிக்கும். ஸோ என்னோட ஸ்டைல்லே கொஞ்சம் இந்த பிரியாணியை நான் கொஞ்சம் மாத்திருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நான் வதக்கிக்கிறேன். ரொம்ப நம்ம முருகிற அளவுக்கு எல்லாம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதுல எண்ணெயில சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம அந்த ட்ரை மசாலா, அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மசாலா எல்லாமே தனித்தனியா தான் நம்ம அரைச்சு எடுக்கணும். இல்ல ஒன்னா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரை மசாலா, அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் சரியா அரைபடாது. அதனால தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அந்த பச்சை வாசம் எல்லாமே போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பேஸ்டா தான் சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு சீக்கிரமே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிம்லே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம்ல நம்ம அரிசி ஊற வச்சா கரெக்டா இருக்கும். நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துட்டு 1 கிலோ அளவுக்கு இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 தடவை கழுவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்ப மசாலா நல்லா ட்ரை ஆயிருச்சு. நல்லா உங்க பச்சை வாசம் போக வதக்கியாச்சு. ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். டேஸ்டுக்காக தான். தக்காளி இந்த பிரியாணில சேர்க்க மாட்டாங்க. நான் சும்மா ஒரு டேஸ்டுக்காக ஒண்ணு மட்டும் ஒரு பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன். மல்லி இலை, புதினா இலை நான் ஃபுல்லாவே அதுல அரைக்கல. ஒரு கொஞ்சமா ஒரு 10 கிராம் அளவுக்கு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் நான் மசாலா அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க முழு மல்லி, புதினா நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு நம்ம பிரியாணிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்து அரைச்சிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம வதக்கும் போது சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு பிரியாணி ரொம்ப கிரீனா இல்லாம கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதையும் கணக்குல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா மசாலா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அதுக்கடுத்து நம்ம தயிர் சேர்க்கணும். தக்காளி நம்ம சேர்க்காததுனால தயிர் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு 200 இருந்து 250 ml சேர்க்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தயிர் நம்ம லாஸ்டா சேர்த்தோம் அப்படின்னாதான் நமக்கு பிரியாணியோட கலர் நம்ம கரெக்டா கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிரீமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா கறி, அதை தண்ணி இல்லாம கொஞ்சம் கறியை மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடலாம். அப்பதான் இந்த மசாலாவோட பிளேவர் எல்லாமே கறியில ஏறும். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் சேர்த்து வேக வச்சிருந்தாலும் இந்த மத்த மசாலா எல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, இதோட டேஸ்ட் வரதுக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்ல வச்சிருங்க. கறி நல்லா கொஞ்சம் அந்த மசாலாலே வேகட்டும். இப்ப இந்த மசாலா கறி எல்லாமே நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு. இப்ப நம்ம அளவு தண்ணி சேர்த்தலாம். நான் 1 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது 200 கிராம் கப்ல 5 கப் இருக்கும். சோ அதுக்கு 1க்கு 2ங்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இந்த அரிசி வந்து நல்லா பழைய அரிசி அப்படிங்கறனால உங்களுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும் 1:2 அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி வந்து கறி வேக வைக்கும் போது தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி இது ரெண்டையுமே சேர்த்து மெஷர் பண்ணி 1:2 அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து பாஸ்மதி அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா 1:1.5 அளவுக்கு சேர்த்தா போதும். ஆனா நார்மலா இந்த தலப்பாக்கட்டு பிரியாணிங்கிறது வந்து ஜீரக சம்பா அரிசியில வந்து செய்வாங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நான் இப்போ வந்து லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய லெமனா ஒரு 1.5 முடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலால எதுவுமே உப்பு சேர்க்கல. கறி வேகும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்தணும். அப்ப அதுக்காக இப்ப வந்து தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைம்ல வந்து நீங்க உப்புமே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்தோம் அப்படின்னாதான் உங்களுக்கு அரிசி உடையாம இருக்கும். இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியை சேர்க்க வேண்டியதான். தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு சுருக்குன்னு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் பிரியாணி டேஸ்ட் கரெக்டா இருக்கும். அரிசி பாருங்க, நம்ம வந்து கையில இருந்து நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னாதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு கூட சேராம இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நம்ம ஊற வச்சிருந்த பாத்திரத்தோட அப்படியே சேர்க்கிறோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து கொலாப்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ கையில இருந்து எடுத்து போடுற மாதிரி பாத்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அரிசி கொஞ்சம் கட்டி கட்டியா இல்லாம கரெக்டா வெந்து வரும். இப்ப நான் வந்து இதை மூடி வச்சுக்கிறேன். இப்ப கரெக்டா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணவே கூடாது. கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்ப இது நல்லா வந்து ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு இனிமே வந்து ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணாலே போதும். ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வெந்து வந்துடும். இப்பவே ஒரு கால்வாசி வெந்திருக்கு. இப்ப நல்லா பெரட்டி விட்டுக்கணும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டாதான் கரெக்டா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய பிரியாணி ரெசிபிஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்குது. வேணா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து நல்லா ரைஸ் ஓரளவுக்கு பெரண்டு வந்துருச்சு. தண்ணி ரைஸ் ரெண்டுமே ஒரே அளவா இருக்கும்போது நம்ம தம் போட்டுற வேண்டியதுதான். அப்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரி உதிரா கிடைக்கும். இப்ப பாருங்க நல்லா ஒரே அளவா வந்துருச்சு பாருங்க. ரெண்டுமே தண்ணி ரைஸ் ரெண்டுமே ஒரே லெவலா இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே நிக்க கூடாது. அந்த டைம்ல நம்ம வந்து பிரியாணி வந்து தம் போடுறோம் அப்படின்னாதான் உங்களுக்கு ரைஸ் குலையாம இருக்கும். கறியும் உங்களுக்கு உடையாம நல்லா கரெக்டா கிடைக்கும். இப்ப நான் நல்லா அதை லெவல் பண்ணிக்கிறேன். லெவல் பண்ணிட்டு மேல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம். இப்ப கொஞ்சம் தாராளமாவே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்டா நெய் சேர்க்கும் போதுதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க தாளிக்கும் போதே எல்லா நெய்யும் சேர்க்காம இந்த மாதிரி லாஸ்டா சேர்த்து பாருங்க. பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப நான் எல்லாமே சேர்த்துட்டு லாஸ்டா வந்து நம்ம வாழை இலையில தம் போடணும். அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நான் வந்து வாழை இலை வாங்கி வச்சிருக்கேன். அதை போட்டு தம் போட்டு சூப்பரா பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வாழை இலை போட்டு தம் போடுறது. ரொம்ப சூப்பராவே இருக்கு. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலுமே அந்த இலை வந்து நல்லா வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். சோ வந்து கண்டிப்பா வாழை இலையில நீங்க தம் போட்டு பாருங்க. நார்மல் பிரியாணி கூட நம்ம இலைய வச்சே தம் போடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இலையை போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம வெயிட் வச்சு தம் போட்டுற வேண்டியதான். தம் போடும்போது நல்லா சிம் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான டவா இல்ல தம் பிளேட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டா ஒரு 20 நிமிஷம் அப்படியே மேல வெயிட் வச்சு தம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. கரெக்டா இருக்கும். ரைஸ் நல்லா உதிரா சூப்பரா கிடைக்கும். இதே மெத்தட்ல நீங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு மசாலா மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். என்னோட டிஎம்ல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு போட்டோஸ் வந்து நான் என்னோட ஸ்டோரியிலயுமே ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். நம்மளுடைய சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து தம்ம உடைக்க போறேன். இப்ப பாருங்க நல்ல சூப்பர் பிளேவரா இருந்தது. நான் ஓபன் பண்ணும்போது நல்லா அவ்வளோ அரோமாவா இருந்துச்சு. அவ்வளவுதான். இப்ப இந்த இலையில மேல கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை மட்டும் உள்ள விழுந்துடாம கொஞ்சம் மடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா பிரியாணி கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிரும். நல்லா மேல பாருங்க எவ்வளவு ட்ரையா இருக்குன்னு. கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை. நல்லா வந்து தம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பெரட்டி விடணும். பெரட்டி விடல அப்படின்னா இந்த பிரியாணி அப்படியே கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும்.
ஸோ லைட்டா ஒரு கரண்டி வந்து உங்களுக்கு ரொம்ப கனமான கரண்டியா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லிம்மா இருக்க மாதிரி கரண்டியை போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரைஸ் உடையாம இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லாருமே பிரியாணி செஞ்சிடலாம், நல்லா சூப்பராகவே வரும். அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ரைத்தா கூட பிள்ளைங்களுக்கு சூப்பராக சர்வ் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க இன்ஷால்லா. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல கண்டென்ட்டோட நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட இருக்க மாதிரி நான் பார்க்குறேன் இன்ஷால்லா. அவ்வளோதான், நம்மளுடைய வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.